அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ். என்ன வாய்ப்பை இழக்காதீங்க, அதுதானே என்னுடைய தலைப்பு. ஓகே வாங்க, வாய்ப்பை இழக்காது. தம்ப்நெயில பார்த்து உடனே நீங்க கட் பண்றவரா இருந்தா கட் பண்ணாதீங்க, முழுமையா கேளுங்க. ஸ்மால் ஸ்டோரி, குட்டி கதையின் மூலம் உங்களை இத நல்லா தெளிவா புரிய வைக்கிறேன். ஓகேவா? சரி வாங்க. ஏன்னா முதல்ல நல்லா ஒரு தெரிஞ்சுக்க, இதுக்கு தகுந்த உதாரணம் என்னன்னா, ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. என்னது? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சூப்பர். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சார் என்ன சார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? சரி, இதுக்கு அர்த்தத்தை நான் கடைசியா சொல்றேன். மேக் ஹே தி வைல் சன்ஷைன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல கூட ப்ராவர்ப் இருக்கு. நல்லா பாருங்க. எப்பவுமே எதுவுமே நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றத ஒரு குட்டி கதை சொல்லிட்டு உங்களுக்கு அதன் வாயிலாக விளக்குற தரேன். ஏன்னா நான் முன்ன மாதிரி 30 minutes 25 minutes எழுதி போக விரும்பல. ஜஸ்ட் 15 to 20 minutes enough. ஓகே, ஏன்னா இதுக்கே நேரம் நம்மளுக்கு இருக்காது. கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க கதைக்கு போலாமா? ஓகே சரி. ஒரு ஊர்லனால ஒரு கதை வரும், அப்படிதானே? சரி கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு பாழடைந்த பங்களாக்கு எதிர்ப்புறத்துல ஒரு ஏழை, தாழ்த்தப்பட்டவர், ஏழை எப்படினாலும் சொல்லலாம். ஆனா மியூசிக்கலி சூப்பரா வயலின், கிட்டார் அந்த மாதிரி வாசிக்கிறது, அந்த பாட்டு பாடுற திறமெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறாரு. ஓகேவா? அவர் பக்கத்துல என்னது, பிச்சைக்காரங்க இருப்பாங்க 2 பேரு. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். பட் இது என்ன ஆச்சுனாக்கா, அங்க ஒரு நாள் இவங்க அழகா அந்த பாழடைந்த பங்களாக்கு வெளியில அழகா மியூசிக்ல என்ன பண்றாங்க, பாட்டை பாடுறாங்கல்ல. இவர் ஒருத்தர் தான் பாட போறாரு. பாடுறவர் பேரு ராமு. ஆனா பக்கத்துல இருக்கிற பேரு சோமு, அவருடைய நண்பர். சோ நல்லா கவனிங்க. ராமு என்ன பண்றது, இனிமையான குரல்ல அழகா மெய் மறந்து கண்ணை இழுத்து மூடி அழகா பாடும் தருணத்துல, பாடும் பட்சத்துல, அதாவது அவங்க பாடுறதுல திடீர்னு வழிபோக்கரா அந்த நாட்டு அரசர் அந்த வழியாக தன்னுடைய படையெல்லாம் வரும்போது அவரை அந்த பாட்டு மெய்மறக்க வச்சுச்சான். சோ மெய்மறிக்க வந்த அந்த பாட்டு யார் பாடியது, அவரை பார்க்கணும்னு சொல்லி அவர் போன அந்த படையில இருந்து, குதிரைப்படை அந்த இதுல இருந்து இறங்கி நேரா அவர் பாடுறது மெய் மறந்து கேட்டு வாழ்த்து சொல்லி, என்ன ரொம்ப அழகா பாருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஏன்னா அரசர்கள் இதுதானே சொல்லுவாங்க, உண்மைதானே? ஆமா, பழைய காலத்து ராஜாக்கள்லாம் இதை கேட்பாங்க. உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரா, எனக்கு ஒண்ணு வேணாம் ராஜா, நீங்க சாப்பிடுற அந்த மதிய உணவு எனக்கு சாப்பிடும் அந்த பாக்கியம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு கொஞ்சம் கூட என்ன தயங்காம, ஓ தாராளமா, நாளைக்கே அதுக்கு ஏற்பாடு பண்றேன், நாளைக்கே உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போனவர் இவர் ரொம்ப சந்தோஷத்துல, யாரு ராமு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரா. சோமு கேட்டு கம்முன்னு இருந்தாரா பக்கத்துல. அவங்கள இதுதான் இவர் ராமோடைய இது என்னன்னா, அக்கம் பக்கத்துல அந்த பாட்டை கேட்டு கேட்டு எதனா கொடுத்தா வாங்கி சாப்பிடுற பழக்கம் அப்படியே காலம் நீடிச்சுச்சு. ஆனா இப்ப ராமோடைய இது என்னன்னா, அரண்மனையில இருந்து ராஜா எனக்கு என்ன கொடுப்பாரு, மதிய உணவு கொடுப்பாரு என்ற ஒரு இது. அதே மாதிரி அடுத்த அந்த கரெக்டா 1 மணி ஆச்சு. அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா ஆர்வத்தோட, நான் இன்னைக்கு அரண்மனை விருந்த நான் இங்க சாப்பிட போறேன்னு நினைச்சிட்டு, யாரோ எங்கெங்கயோ இருந்தவங்க எல்லாம் என்னென்னவோ கொடுத்தாங்களா அந்த உணவுல. எல்லாம் தட்டிட்டாரு, வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லி. ஓகே, இதோட ஆச்சா. அப்படியே காலம் போச்சு. 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, மணி 8 ஆயிடுச்சு. இவரு பசி கொலை வெறியில, என்ன இவரு அரண்மனை ராஜா இவ்வளவு சொல்லிட்டு போனாரு, நான் உங்களை
உபசரினர் கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனா வரவே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கோபத்துல இருக்கிறாராம். கரெக்டா மணி 8:30 ஆச்சான். அப்போ சரியாக 8:45 வந்து அவரை பார்த்து, என்ன சாப்பிட்டீங்களா, எங்க நான் கொடுத்த எதுவுமே இல்லை, இங்க என்ன பொற்காசுகள் எங்க, 2 மூட்டை பொற்காசுகள் எங்க, குதிரை எங்க அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு திகைச்சு போயிட்டாராம். நீங்க வேற எதுவுமே யாரும் எடுத்துன்னு வரலன்னா இவரு நீங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு அவர் சொல்றாரா, நான் வரலையா, சரி நானா வரல, நான் இங்க பாருங்க, நான் சொன்னதுக்கு வாக்குக்கு ஏற்ப நான் நடந்தேன், எடுத்துக்கிட்டு நானும் கிளம்பி வரலான்னு நினைச்சேன். அப்போ திடீர்னு எனக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்கத்துல என்ன பண்ண, எனக்கு வைத்தியர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இப்போ ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓய்வுக்காக நான் வந்து என்னுடைய பாதுகாவலர் என்ன ஆச்சுன்னா, ராஜா உங்களுக்கு நடந்ததை நான் விலாவரியா சொல்றேன். நான் அதே மாதிரி நான் மத்தியானம் வந்தேன், ஆனா எடுத்து கொடுத்தா இவர் மறுத்துட்டாரு. என்ன, இவர் மனசுல ராஜாவே எடுத்து கொடுத்தாதான் சாப்பிடுவான்னு நினைச்சு இருந்தாரு, அதனால அந்த வாய்ப்பு அவருக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல ராஜா, நான் இது மீறி போன இந்த மாதிரி ஆன விஷயத்தை உங்களை சொல்றதுக்கு நான் வந்தேன். நீங்க சிம்மாசனத்துல இல்ல, நீங்க ஓய்வு எடுத்தீங்க, நான் அரசியாரிடம் சொல்லிட்டு வந்துட்டேன். பிறகு ராஜா என்ன பண்ணாரா, யாரு என்னுடைய மதிய உணவு வாங்க சாப்பிடுறாங்களோ அவருக்கு 2 மூட்டை பொற்காசு கொடுக்க சொன்னீங்க. ஆனா நம்மளுடைய 2வது பாதுகாவலர் எடுத்து இவருக்கு கொடுக்காம சாப்பிட்டவர் பக்கத்துல யாரு சோமன்றவருக்கு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. என்ன, அவருக்கு கொடுத்த உடனே யாருக்கு இது மட்டும் குழப்பம் தீரல, இந்த குழப்பத்திலே மேலும் குழப்பம் என்னன்னா, யாரு இந்த பொற்காச எண்ணினோ ஏதோ பார்த்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க சொன்னீங்க குதிரை. 3வது பாதுகாவலர் அந்த குதிரை அவருக்கு கொடுத்த உடனே அவரு வாங்கிட்டு சோமன்றவர் போயிட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். இப்ப புரியுதா ராஜா, எங்க மேல தப்பு இல்ல, உங்க மேல தப்பு இல்ல. ஆனா இவரு வாய்ப்பு வரும் பொழுது வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது, தட்டி விட்டுட்டாரு. அதனாலதான் ராஜா அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணாரா, சரி ஆனது ஆகட்டும், ஆனா இவருக்கு நான் ஏதாவது பண்ணணும், சரி இதெல்லாம் விடுங்க, நாளைக்கு நானே உங்களுக்கு அந்த என்னது இன்னைக்கு நீங்க கோட்டை விட்ட அத்தனையும் நாளைக்கு நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லி என்ன ஆச்சு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டாரு. நைட்டு 9 மணிக்கு போனவரு அங்க அடுத்த நாள் இவர் வருவாருன்னு காத்திருந்தாரு. என்ன, இலவு காத்த கிளி போல காத்து ஏமாந்து போன மாதிரி இவர் நினைச்சாரு. ஆனா ஏமாந்தல. ஏன்னா அங்க அரண்மனையில யாரு இவருக்கு வர சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த அரசர் உயிர் இல்ல, உயிர் இழந்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த செய்தி கூட இவருக்கு தெரியாம தடுமாறி புலமிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுதாங்க, இந்த ஒரு குட்டி கதையை தான் நான் உங்களுக்கு அழகா சொல்லணும்னு இருந்தேன். நல்லா கவனிங்க, சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையோ, பட் ரகசியமா ஏதோ கடவுள் யார் ரூபத்திலயோ உங்களுக்கு ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் நீங்க தட்டி பறிச்ச என்னங்க அர்த்தம் சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேக்குறேன், என் சப்ஸ்கிரைபருக்கு இல்ல, என் சப்ஸ்கிரைபரா இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. என்னுடைய வியூவை பாக்குற அத்தனை பேரும் சொல்லுங்க. என்ன நீங்க சொல்லுவீங்க, வர்றத வேணாம்னு சொல்லலாமா, வந்துச்சு. ஆனா என்ன பண்ணிருக்கணும், இவருடைய மூடத்தனம் என்னன்னா, ராஜாவே எடுத்து கொடுத்துப்பாரு, அவர் கையால நினைச்சது தப்பு, அது முட்டாள்தனம். அதை விட்டதுனால என்ன ஆச்சு, தங்க பொற்காசு யார் உண்ணாரோ ராமோ தட்டி போச்சு. அதோட குதிரையே நாட்டை விட்டு போறதுக்கு குதிரை சவாரி போல குதிரை ஒண்ணு கொடுத்திருக்காரு. இவ்வளவும் என்ன ஆச்சு, சின்ன வாய்ப்பை தட்டி விட்டதுனால. சோ அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, கண்மணிகளே, உற்றார் உறவினர்களே, என்னை அறிமுகம் இல்லாமல் இருக்கும் மானிடர்களே, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க. என்ன, ஒரே ஒரு சின்ன ஒரு மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னா என்னங்க, நாம் ஒன்று நினைக்க நிச்சயமாக கடவுள் ஒன்று நினைப்பார். சோ நாம இப்படிதான் வரும். ஆனா கடவுள் கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வாராம். ஆனா நாம அந்த உதவியே எப்பேற்பட்டாச்சு ஏத்துக்கணுமா, யார் மூலியமா, இவர் தான் இல்ல
இப்ப நான் இந்த நேரத்துல இந்த மழை என்ன புயல்லாம் வர காலத்துல என்னத்த சார் சொல்றீங்கன்னாக்கா, காலம் பொன் போன்றது கண்மணிகளே, கடமை கண் போன்றது. என்ன ஒரு ஜீவராசி உயிர் வாழ அத்தனோருக்கும் முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியமானது கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒண்ணு முக்கியமானதான் சொல்லணும். சோ நல்லா கவனிங்க. வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம், நிறைய சாதிக்கலாம். ஆனா சாதனைகளை நாம என்ன பண்ணணுமா, நிறைய சோதனைகளை சாதிக்க வேண்டும். அதுதாங்க சாதனைக்குரிய அடிப்படை. என்ன கஷ்டப்படாம எந்த ஒரு பொருளும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாம எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அது நிலைக்காது. இதை தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே முதல்ல முன்கூட்டியே சொல்லுவேன், அதை கண்டிப்பா இறுதியா சொல்றேன்னு சொன்னேன். ஓகேவா? இந்த குட்டி கதை என்ன, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுக்கு ஏத்த கதை இது. என்ன நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு விடுமுறை, இன்னைக்கு மேபி நாளைக்கும் இருக்கலாம் மழையின் காரணமாக, நாளை மறுநாளும். ஆனா வீணடிக்காதீங்க. ஏன் சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அரையாண்டுல ஸ்கூல்ல போய் தான் படிக்கணும்னு நினைக்கிற நண்பர்களே, வீட்டுல இருந்து கூட படிக்கலாம். என்ன கொஞ்சம் உறவினர்களுடைய என்ன சேட்டைகள் இருக்கும், நீ படிக்கிற யார் எதனா சொல்லிட்டோம், என்ன நீயாக இரு, நீ யாருக்காகவும் மாறாத. பட் நீ இந்த மாறணும்னு நினைச்சா இந்த மாதிரி காலகட்டத்துல, இப்போ அரையாண்டு அடுத்து முழு ஆண்டு, சோ நம்ம ஆண்டுதோறும் பரீட்சை எதுனேதான் இருக்கணும். உங்களுடைய அது கடமை. யாரு என்ன உழைச்சுக்கினே இருக்கணும். ஏன் நான் உழைக்கிறேன்னு கூட தகப்பனாருக்கு தெரியாது. தம் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிமார்களுக்காக இதுதான் சொல்லுவாங்க தவிர தனக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் என் தந்தையின் குணாதிசயம். என்ன காலையில இருந்து நைட் வரைக்கும் கிச்சன்ல இருந்து அடுப்பங்கரையில இருந்து எல்லாம் பண்ற வேலை. ஆனா வேலைக்காரி இருக்கிறாங்க இல்ல, அது அடுத்தபட்சம். பட் வேலைக்காரி விட கேவலமா எல்லா கைதியை புடிச்சு எல்லாம் தம் பிள்ளைகளுக்காக, தம் கணவர்களுக்காக அவங்க ஒரு பொறும். ஓகே, இந்த மாதிரி உழைக்கிற நீ என்ன பண்ணணும், நீ படி மாணவன். நீ என்ன ஆணவனா இருக்காத, ஆணவ புடிச்சு இருக்காத, மாணவனாயிரு. என்ன மானஸ்தனாயிரு. எப்படி படி, மத்தவங்க பார்த்து டேய் இவன் தாண்டா அவன் சொல்லக்கூடாது, டேய் இவர் தாண்டா அவரு. அந்த இருன்ற ஒரு வார்த்தை கிருன்னு வரணும். அது என்ன பண்ணணும், நீ மரியாதையா நீ படிச்சா கண்டிப்பா நீ முன்னுக்கு வரலாம். நல்லா ஒண்ணு கேளுங்க, உங்களுக்கு அறிவுரை சொன்னா பிடிக்காது. அறிவுரை சொல்றவரை பார்த்தா கருத்து கந்தசாமி வந்துட்டாருன்னு சொல்லுவாரு. பட் இந்த அறிவுரையில நீ ஏத்து பாரு, நீ இல்ல உன்னுடைய 7 தலைமுறை உட்கார அளவுக்கு நீ சம்பாதிக்கலாம். இதுதான் என் வாழ்க்கையில. இங்க பாருங்க, சிறுக சிறுக சேமித்து சிறு துளி பெரு வெள்ளம். இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீ கொஞ்சம் அதை இஷ்டமா ஏத்துக்கோ. கண்டிப்பா அதுதான் உனக்கு அதிர்ஷ்டம். கண்டிப்பா அதிர்ஷ்டம் உங்க வாசப்படியில என்ன வாய்ப்படியில தட்டணும்னா நீ படி. ஓகேவா? படிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது கதையா முடியும். வேணாம், நான் இப்போ சொல்றேன். என்ன மொபைல் நீ பெரியவனாய் நீ வச்சு யூஸ் பண்றது அது வேற விதம். ஆனா உனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட கால அளவு. ஏன்னா இன்னைக்கு மிகுதி விகுதின்னு சொல்லுவாங்க. சரி, இது இலக்கண பாடம். அப்புறமா அதை சொல்லிட்டாரா தமிழ் பாடம் சொல்லிட்டாரா சண்டே ஸ்பெஷல் சொல்ல போறீங்க. சண்டே ஸ்பெஷலோட இருக்கட்டும். இங்க பாருங்க, ஒரே ஒண்ணு உற்று நோக்கி சொல்றோம் பாருங்க. என்ன கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இதை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக வானத்தில் உள்ள எல்லையை கூட என்ன கடக்க முயற்சிப்பான். நிச்சயமா முடியுமோ முடியாதோ, வானத்தின் எல்லை தொடர முடியாது யாராலையோ, பட் முயற்சிப்பான்ல. சோ என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு கண்மணிகளே, என இன்னைக்கு நான் நிறைய சொல்லணும். வேணாம், மழை துளியில நீங்க குளிர்காலத்துல ஹாயா போத்து படுத்திருப்பீங்க. அது வாழ்க்கை இல்லைங்கண்ணா, கொஞ்சம். ஏன்னா இந்த இது கூட நீங்க வாய்ப்பை இழக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு தக்க உதாரணத்தோடு நான் சொன்னேன். ஓகேவா? ஒரு திருக்குறள் இருக்கு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேவா?
இந்த மாதிரி திருக்குறளை நான் அடிக்கினே போனா நிச்சயமா என்ன வாய்ப்பு ஒரு முறை காத்திருக்காது, வாய்ப்பு உன்னை தேடி எந்நேரமும் வரும். ஓகேவா? இந்த வாய்ப்பு சான்ஸ். சோ என்னையோ இங்க வாய்ப்பு கொடுத்து என்னுடைய இதையோ நீங்க கேட்ட என் சிறார்களுக்கு முத்துக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் சொல்லுங்க, வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதே பெரும் பாக்கியம். அதோடைய அர்த்தம் இதுல நம்ம அத்தனை பேரும் என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாதிக்க பிறந்தவர்கள் தான் நீங்கள். சாதனை படைக்க போகிறீர்கள், சாதனை படைக்க போவோம். அந்த ஒரு உறுதுணையுடன் நீங்க வெற்றியாளர்களின் பட்டியலில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் என்று நான் மனமார்ந்து விரும்பி கேட்டு இவ்வுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாய்ப்பை இழக்காதே என்ற இந்த ஒரு காணொலியை உங்களில் காற்றுள்ள போதை சுற்றிக்குள் என்ற ஒரு ப்ரோர்பின் மூலம் தெரிவிப்பதுடன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, இனி அடுத்த வீடியோ காணொலி காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HBKH சன் ஆஃப் ER. பட் நல்லா கவனிங்க, இது முழுமையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. கூடவே பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ் பக்கத்துல எதனா கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆயிடுங்க. உடனே ஆல் நோட்டிபிகேஷன் அழுத்தி என்னுடைய அத்தனை நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களிடம் சேர வழிவகைச்சுக்கீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.